ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக ஆண்டவருக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் அவனுடைய 28வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் அவனுடைய 28வது வசனம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு ஒரு செய்தி தலைப்பு வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக உள்ள வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த வார்த்தையை நான் சேர்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனிடத்தில் யார் யார் உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்று கர்த்தரை உண்மையாக அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுடைய அடையாளம், அவர்கள் யார், அன்பு கூறுகிறவர்களுக்கு வரும் பிரச்சனைகள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற காரியங்கள். இந்த 3 தலைப்பின் கீழே நான் சில வசனங்களை உங்களோடு வேகமாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஆமென். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அல்லேலூயா. ஒரு பெரிய அடையாளம். அன்பு கூறுகிறோம் என்று, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது அல்ல, வசனத்தை கைக்கொள்வதுதான் நாம் உண்மையிலேயே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். வசனத்தை கை கொள்ளுகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனில் சிறையாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அநேக எச்சரிப்புகள் வந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆகட்டும், எரேமியா தீர்க்கதரிசி ஆகட்டும், இவர்களை கொண்டு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை, வசனத்தை நம்பவில்லை. எரேமியா சொன்னார், 70 ஆண்டுகள் நிச்சயமாக நீங்கள் சிறைபிடிக்கப்படுவீர்கள், தேவனை நோக்கி பாருங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி எச்சரித்துக் கொண்டிருந்தார். எசேக்கியேலை ஆண்டவர், எசேக்கியேல் 2வது சிறைபிடிப்பில் எங்க போனாரு? கேபார் நதி அண்டையில் பாபிலோனிலே அங்கே சிறையாக்கப்பட்டு கொண்டு போனார். அங்கே இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அங்கே ஆண்டவர் எசேக்கியேலை பயன்படுத்தினார். எசேக்கியேல் மூலமாகவும் சொல்லுகிறார், எருசலேம் அழிக்கப்படும். அநேக எசேக்கியேலை ஆண்டவர் அநேக நடிப்புகள் மூலமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். நீ சுவரிலே துவாரமிட்டு நீ சாமான்களை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா சாமான்களை மூட்டை கட்டி நீ என்ன பண்ணு, அந்த துவாரத்தின் வழியா வெளியே போ. ஏன் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண இவங்களுக்கு விசுவாசம் இருக்காதா? சொல்லலாமே. ஆண்டவர் பாருங்க, எசேக்கியேலை வேறு விதமாய் பயன்படுத்துகிறார். ஏனால் ஜனங்கள் பிரசங்கம் பண்ணியவர்கள் கேட்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் எசேக்கியேலை ஆண்டவர் வேறு விதமாய் பயன்படுத்துகிறார். ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்யும் போது எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க. ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க பாத்தியா? சுவரில் துவாரமிட்டு, ஏன் வாசல் இருக்கு, வாசல் வழியா போயிருக்கலாம் வெளியே. சுவரில் துவாரமிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? அது எதற்கு அடையாளம்? எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட போகிறது என்று எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அநேக பொய் தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் காணப்பட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அழிக்கப்படாது, தேசம்
அழிக்கப்படாது, சமாதானமா இருக்கும். இது எவ்வளவு பெரிய தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம், இது அழிக்கப்படாது. கர்த்தருடைய மகிமை இறங்கின தேவாலயம். உண்மைதான், உண்மைதான். ஆனால் வசனத்திற்கு அவர்கள் நடுங்கவில்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அங்கே ஒரு பெரிய, அங்கே 2 முறை பாபிலோனால் சிறைபிடிக்கப்பட்டது. 3வது முறை வருகிற சிறைபிடிப்பு முழுவதுமாக அழிக்கப்படும் என்று, எல்லாரும் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்னதை நம்பினதை பார்க்கிலும் பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? செவி கொடுத்து போனார்கள். பொய் தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை நம்பினார்கள். ஆண்டவர் சொல்றார், செவர் வந்து எப்படி இருக்கு? மண்ணினால் கட்டப்பட்ட செவர்கள். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 13வது அதிகாரம் 10வது வசனம். மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். பாத்தீங்களா? மண் சுவரினால் கட்டப்படுகிறது. அங்கே சமாதானம் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசிகள் சொல்வது சமாதானம், சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு. பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்குரிய வழியை நீ பாரு. பிரச்சனைக்கான ரிமிடி என்ன? இந்த பிரச்சனையிலிருந்து நீ எப்படி வெளியே வர வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனால் அங்கே உள்ள தீர்க்கதரிசிகள் சாரமில்லாத சாந்தை பூசுகிறார்கள். இங்கே இவர்கள் மண் சுவரிலே வீடு வைக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அனைத்தும் ஒரு நாள் இடிக்கப்பட்டு போகும். போலியான தீர்க்க தரிசனங்கள், போலியாய் கட்டப்படுகிற மண் சுவர்கள் எல்லாம் என்ன ஆகப்படும்? இடிக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார். சரி, இவங்க தான் இப்படின்னு பார்த்தா அந்த இஸ்ரவேலுடைய மூப்பர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. தீர்க்கதரிசிகள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அந்த மூப்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். உட்கார்ந்தார்கள், எசேக்கியேலுக்கு முன்பாக உட்கார்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக எசேக்கியேலுக்கு முன்பாக வருகிறார்கள். அடுத்த வாசிங்க. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ? தீர்க்கதரிசிகள் அப்படி இருந்தார்கள். மூப்பர்களும் இருதயத்தில் நரகலான விக்கிரகங்களை நாட்டி இருக்கிறார்கள். தேசம் முழுவதும் விக்கிரகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. விக்கிரக ஆராதனை பெருகிவிட்டது. ஜனங்களுக்குள் கீழ்ப்படிதல் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே பாருங்க, வசனத்திற்கு, வேதத்திற்கு அங்கு முக்கியத்துவம் இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு அங்கே செல்வாக்கு கூடிவிட்டது. முடிவு என்ன ஆனது? எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டது. எருசலேமில் எத்தனை பேரும் சிறையாக்கப்பட்டார்கள். எல்லாரும், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் இதே ஜனங்கள் ஒரு நாள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனிலிருந்து திரும்ப வருகிறார்கள். 3 ஸ்டெப்பா எப்படி சிறைபிடிக்கப்பட்டார்களோ அதே போல் 3 ஸ்டெப்பாக திரும்ப வருகிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு எழுப்புதல் உண்டானது, வசன எழுப்புதல். அல்லேலூயா. அப்பொழுது ஒரு எழுப்புதல் உண்டானது. அல்லேலூயா. கர்த்தர் எந்த ஜனங்கள் ஒரு நாள் தன்னுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் சீர்கட்டு சிறைபிடிக்கப்பட்டார்களோ அதே ஜனங்களை மறுபடியும் என் கர்த்தர் திரும்பவும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. மறுபடியும் கொண்டு வருகிறார். அதே ஜனங்கள் மறுபடியும் வந்த ஜனங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசியுங்கள். நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 1. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு
எஸ்ராவுக்கு சொன்னார்கள். யார் கேட்கிறா? ஜனங்கள் கேட்கிறாங்க. வேத பாரகன் யாரு? எஸ்ரா. எஸ்ரா எடுத்து வாசிக்கல, ஜனங்கள் கேட்கிறாங்க. நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்ததினால் தான் இந்த பிரச்சனை. இவ்வளவு நாள் சிறையிருப்புக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நான் செவி கொடுக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால்தான் சிறையிருப்பு. தேவனுடைய வார்த்தையை நான் நேசிக்கவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால்தான் சிறையிருப்பு என்று அவர்கள் மறுபடியும் அதை உணர்ந்து கொண்டபடியினால் மறுபடியும் ஜனங்களே கேட்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை நீங்க வாசிங்க, அதை நாங்க கேட்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நமக்குள் பற்றி பிடிக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்குள் பற்றி பிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஒரு தாகம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தேசத்தில் எழும்பினால்தான் அடுத்த தலைமுறை இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுவாக அமையும். இந்த தலைமுறை கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக சொல்றேன், அது தேசத்தில் வளராது, அது சிறையிருப்புக்குள் தான் இருக்கும். நாம் மாறாவிட்டால் நம்முடைய சந்ததி மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் உபாகம புத்தகத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார், எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அல்லேலூயா. அங்கே வசன எழுப்புதல் உண்டானது, ஜனங்களுக்குள் தாகம் உண்டானது, எல்லாரும் ஆர்வமாய் கேட்டார்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். எந்த வார்த்தையை புறந்தள்ளினார்களோ மறுபடியும் அதே வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆராதனை நடத்தப்பட்டது. எதிரிகள் எத்தனையோர் எழும்பினார்கள். எதிரிகள் இந்த ஆலயம் கட்டப்படாது, இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படாது என்று எத்தனையோ சட்டங்களையும் தீர்மானம் எழுதி ராஜாவுக்கு அனுப்பினார்கள். அத்தனை என் கர்த்தர் குலைத்து போட்டார். எங்கு வசனம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, எங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே சத்ரு என்ன வேணாலும் எழுதி கொள்ளலாம், அவர்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட திட்டங்களையும் தீர்மானங்களையும் போடலாம். ஆனால் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பரலோகம் பார்க்கிறது. அந்த வசனம் உங்களை ஒரு நாளும் அழிக்காது, அந்த வசனம் உங்களை வாழ வைக்கும், அந்த வசனம் உங்களை வழி நடத்தும், அந்த வசனம் உங்களை எழுப்புதலுக்கு நேராக கொண்டு செல்லும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. யார் யார் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவர்களை பரலோகம் பார்க்கிறது. இவன் என்னுடைய மகன், என்னுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான், என் தாசனாகிய தாவீது. அல்லேலூயா. அவனை நான் கண்டுபிடித்தேன், அவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார், எனக்கு சித்தமானதை செய்வான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் உண்டானது, வசன எழுப்புதல். அந்த பேதுருடைய சம்பவத்தில் பாத்தீங்கன்னா, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் போயிடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. அல்லேலூயா. சத்தியத்தை பேச யூதர்கள் முறுமுறுக்கிறாங்க, இடரல் அடைகிறாங்க. சத்தியத்தை பேசும்போது அவர்களால் அதை சீரணிக்க முடியவில்லை. நான் தான் மெய்யான அப்பம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 41வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம், அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். எல்லாரும் பின்வாங்கி போறாங்க. இவர் யாரு? சாதாரண மனுஷன் அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. சீசர்களை பார்த்து கேட்கிறார். பேதுரு சொல்றார், ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்க எப்படி போக முடியும்? அன்பா இருக்கிறவருடைய அடையாளம் என்ன? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோமா? நம்ம அவருடைய அப்பத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணும்போது பயபக்தியாய் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதை அசட்டை பண்ண மாட்டார்கள். ஒருவன் ஆண்டவர் மீது அன்பா இருப்பான் என்றால் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும்
உண்மையோடு முழு இருதயத்தோடு அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தத்திற்கும் அந்த சரீரத்திற்கும் யார் யார் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஆண்டவர் இரத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்தில், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் தகுதியா இருக்கிறேனா, என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து என்ன பண்ணணும்? நிச்சயமா திருவிருந்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். திருவிருந்தை அதை ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக நீங்க கொண்டாடணும். அவருடைய நினைவு கூறும்படி, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்தை புசிப்பவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய இரத்தத்தை புசித்து அவருடைய சரீரத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறான். யோவான் 6:56 சொல்லுகிறது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்து நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன். தற்காலிகம் அல்ல, இது தற்காலிக அழைப்பு அல்ல, நிலைவரமானது. இது நித்தியம் வரைக்கும் கொண்டு சேர்க்கும், உங்களை நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. தாவீது ஒரு சிச்சுவேஷன்ல பாருங்க, தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் சொல்லிக் கொண்டார்கள், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே அமலேக்கியர் அந்த இடத்தை, அப்படியே தாவீது இருந்த அந்த சிக்லாக் என்கிற பகுதியை முழுவதுமாக கொள்ளையடித்தார்கள். தாவீதுடைய 2 மனைவிகள் சிறையாக்கப்பட்டார்கள். தாவீதோடு கூட இருந்த அனைவருடைய புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. வெறுமனே நிற்கிறார் தாவீது. கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தாவீது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, முற்றிலும் தனியாக்கப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் அந்த தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் தாவீதுக்கு மேலே கோபப்படுறாங்க, தாவீதை கல்லெறிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பார்த்தீங்களா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சில பிரச்சனைகள் வரும்போது, சில போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் எதை பார்க்கிறார்னா, இந்த பிரச்சனையில் இவன் என்ன செய்கிறாங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பிரச்சனையில் இவன் என்ன செய்கிறாங்கிறத பரலோகம் வாட்ச் பண்ணுகிறது. அல்லேலூயா. இவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறானா, இல்லை என்றால் இவனுக்கு தெரிந்த சில உதவிகளை நாடுகிறானா? அன்பா இருக்கிறவர்கள் நிச்சயமா சொல்லுவேன், பிரச்சனை வரும்போது முதலாவது யாரை தேடுவாங்க? கர்த்தரை தான் தேடுவாங்க. அதுதான் உண்மையான அன்பு. அதை தாண்டி ஒரு இது போச்சுன்னா அது சிக்கல். நம்ம எங்கேயோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாறி போச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுது? மாறி போகுது. முதலாவது யாரை தேடணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். தாவீது அந்த பிரச்சனை நேரத்தில் போய் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. உடனே எல்லாரும் என்ன, உடனே பின்தொடர் தான் பார்ப்பாங்க. இது எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? உடனே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் அதை பிடிப்பேனா? ஏன்னா அவருக்கு தெரியும், நான் தனியா போனா நான் ஜெயிக்க முடியாது, நான் தனியா போனா இந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் என் கூட வருவார் என்றால் நிச்சயமாய் அவர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நீ போ. அந்த வார்த்தை தான் முக்கியம். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை முக்கியம். கர்த்தருடைய அந்த அத்தாரிட்டி தேவை. ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணு இல்லைங்க.
ஆண்டவர் நம்ம நடத்தலைன்னு நம்ம தோத்து போயிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் யாரையும் உயர்த்த முடியும், யாரையும் தாழ்த்த முடியும். அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா போதும். 1000 பேர் எதிர்த்தாலும் பரவாயில்லை, எத்தனை பேர் எதிர்த்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கை கர்த்தர். அல்லேலூயா. அங்கே தாவீது பின்தொடருகிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உடனே நீ அதை பின்தொடர். 1 சாமுவேல் 30 அதனுடைய 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஜெபித்தாருங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அன்பு கூறுகிறோம் என்கிறது அடையாளம் அதுதாங்க. அன்பு கூறுகிறோம் என்கிறது பிரச்சனை நேரத்தில் முதலாவது யாரை தேடுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியங்களை பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அல்லேலூயா. இதை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 2 சாமுவேல் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆ ஆ ஆ ஆ தப்ப இடமில்லை. போதும். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கூட இருப்பவர்களால் வருகிற பிரச்சனை தாவீதுக்கு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், உலகத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இங்கே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தன் கூட இருந்த 12 சீசர்கள்ட்டே ஆண்டவர் சொல்லுவார், உங்க கூட இருந்து ஒருவன், இந்த யோவான் சுவிசேஷம் அந்த வசனத்தை வாசிங்க. யூதாசை குறித்து சொன்ன காரியம், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். 2-3 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. வாசிங்க, எடுத்தவர்கள் வாசிங்க. மெய்யாகவே அதே வசனம் யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை வாசிங்க. தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்று ஆண்டவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை தனக்குள் இருந்து, தன் பக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை அவரால் கணிக்க முடிகிறது. ஆனால் தாவீதுடைய பிரச்சனையை பாருங்க, அவனால் கணிக்க முடியவில்லை. தன்னுடைய குமாரன் தனக்கு விரோதமாக எழும்புவான் என்று அவர் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார், அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு தூரமாய் போகிறார். தாவீதுக்கு பிரச்சனை அப்சலோம் மாத்திரமல்ல, அவனுடைய ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேலும் கூட. தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேலும் தாவீதுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா சொல்றேங்க, ஒருவேளை கூட இருப்பவர்கள் கூட நமக்கு எதிராக எழும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பான்னு சொல்ல மாட்டேன், நம்ம அதை எதிர்பார்க்கணும். நிறைய பேர் எதிர்பார்க்கிறதே கிடையாது, நிறைய பேர் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்தார், ஆனால் அவருக்கு யூதாஸ் எழும்புவது பெருசா தெரியல. இன்னைக்கு அநேகர் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ, இவர் இப்படி பண்ணிட்டார், இவர் எனக்கு விரோதமாக இப்படி பேசுவார்னு கனவுல கூட எதுக்கு நினைக்கணும்? ஆண்டவரை சொல்லியிருக்கார்ல. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஆனால் எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நியாயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு, பிரச்சனை, அந்த இது எதிர்பார்ப்பு இருக்குன்னா பிரச்சனை வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. சிலர் உடைந்து நிறைய பேர் விழுந்து போனதற்கு காரணம் இதுதான். அல்லேலூயா. சத்துரு யாரையும் எந்த நேரத்திலும் கரங்களில் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பான்னு சொல்ல மாட்டேன், உண்டு, வாய்ப்புகள் உண்டு. இங்க தாவீதுடைய குமாரன் இப்படி ஒரு திட்டம் போடுவதை தாவீதால் கணிக்க முடியவில்லை. தாவீது யார்? அரசன். தாவீது அரசன். அவருடைய காதுக்கு ஒரு செய்தி கூட போகல. எவ்வளவு சைலண்டா இருந்து கூட இருக்கிறார் அகித்தோப்பேல், அவரும் கூட சேர்ந்து கொண்டு எவ்வளவு கச்சிதமாக காய்களை நகர்த்தி
தாவீதுடைய சிங்காசனத்தை ஆட்டம் காண வைத்தார்கள். அல்லேலூயா. வாய்ப்புகள் உண்டுங்க. ஆனாலும் அப்படி பிரச்சனை வருவது நம்மை அழிப்பதற்கல்ல, நல்லது. அல்லேலூயா. சிலர் நம்மை கல்லெறிவது நல்லது, சிலர் நம்மை ஏளனப்படுத்துவது நல்லது, சிலர் நம்மை அவமானப்படுத்துவது நல்லது. ஏனென்றால் யார் அதிகமாய் காயப்படுகிறார்களோ, யார் அதிகமாய் கல்லறியப்படுகிறார்களோ அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். மோசேயை பாருங்க. மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். தன்னுடைய ஜனங்கள், அவனுடைய மோசேயுடைய சாப்டர் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அரச குடும்பத்தில் இருக்கிறான். 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறான். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்துகிறான். தன்னுடைய ஜனங்களுக்கு மோசே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அங்கே ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கதை கண்டு இவன் மனது தாங்க முடியவில்லை. இவன் எங்க இருக்கிறான்? ஒரு இளவரசன், இவனுக்கு சும்மா இருக்கலாம்ல. சொகுசான வாழ்க்கை, என்னது வேணாலும் கிடைக்கும், ராஜ மரியாதை, எல்லாரும் வணங்குவாங்க, ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறார். அவர் போய் பார்க்கிறாரு, என்னுடைய ஜனங்கள், அவன் இருதயத்தில் தெரியுது, இது என்னுடைய ஜனம், நான் ஒரு எபிரேயன். உன்னுடைய தாய் சொல்லி வளர்த்திருக்க கூடும், நீ ஒரு எபிரேயன், நீ எகிப்தில் அரச சபையில இருந்தாலும் நீ யார்? நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு தேவ பிள்ளை என்று உன்னுடைய தாய் சொல்லி வளர்த்திருக்க கூடும். அவன் அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய முயற்சி பண்ணினான். அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது நன்மை செய்து இவர்களை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம செல்வாக்க வைத்து இவர்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று கூட நினைத்திருக்க வாய்ப்பு உண்டு. அங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. போய் சமாதானம் அங்கே போய் பார்த்து அங்கே இங்கே சுற்றி பார்த்து, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கும் இங்கும் அவர் பார்த்து என்ன பண்றாரு? அறிந்து மணலிலே புதைத்து போட்டான். அல்லேலூயா. அவர் பண்ணின காரியம் தவறா இருக்கலாம், அவரை கொண்டது தவறா இருக்கலாம், ஆனால் அவன் இருதயத்தில் என்ன இருக்கு பார்த்தீங்களா? என் ஜனங்கள் அடிமைப்படக்கூடாது, என் ஜனங்கள் இந்த இடத்துல அடிமைப்படக்கூடாது, இவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், இவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வர்றாரு. மோசேக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு அரசனான என்ன பண்ணலாம்? எளிதாக ஜனங்களை எளிதாக அவர்களை விடுதலையாக்க முடியும், அவர்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு கட்டளை கொடுக்க முடியும். அந்த வாய்ப்புகள் மோசேக்கு உண்டு. அது அந்த நோக்கத்தில் செய்தார். ஆனால் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? மோசேயை புரிந்து கொள்ளவில்லை. மறுநாள் ஒரு பிரச்சனை வருகிறது. 2 எபிரேயர்களுக்குள் சண்டை. நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்கிறான். பார்த்தீங்களா வார்த்தையை? பார்த்தீங்களா? சண்டை போடாதுங்கப்பான் விளக்கல. உன் தோழன் அது, உன்னுடைய சகோதரன் அது, உன்னுடைய சகோதரன் அது, அவனை நீ எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்டான போட்டு கொடுத்துட்டாங்க. சம்பவம் எங்க வரைக்கும் போகுது பார்த்தீங்களா? ராஜ பார்வனுக்கு வரைக்கும் போகிறது. எவ்வளவு அந்த நியூஸ் எவ்வளவு வேகமா பரவுது பார்த்தீங்களா? அது ராஜ சமூகம் வரைக்கும் போகுது. ஒரு எகிப்தியனை மோசே கொன்று போட்டான் என்று அவன் மீது கல்லெறிந்தார்கள். மோசே அந்த நேரத்திலிருந்து துரத்தப்பட்டார். சூழ்நிலை தள்ளினது. சூழ்நிலை வனாந்தரம் வழியாய் 40 வருடங்கள் ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். எந்த ஜனங்கள் ஒரு நாள் அவரை தள்ளிவிட்டார்களோ, எந்த ஜனங்களுக்காக நிற்பேன் என்று அவன் இருதயத்தில் தீர்மானம் செய்து முயற்சி எடுத்து அது தோல்வி அடைந்ததோ, அதை பரலோக தேவன் கண்டுபிடித்தார். ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார், என் ஜனங்களை எகிப்திலிருந்து மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று. இந்த மோசைக்குள் இந்த பாரம் இருந்தபடியினால் மோசை ஆண்டவர் சைலண்டாக உருவாக்கி கொண்டிருந்தார். மோசையுடைய பிறப்பே ஒரு அதிசயம்தான். மோசையுடைய நடத்துதலே ஒரு அதிசயம்தான். தண்ணீருக்குள்ள போட்டு நாணல் பட்டி அவரை சுமந்து கொண்டு காப்பாற்றினது பார்த்தீங்களா? ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத பொருளை கொண்டு என் தேவன் 30 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவனை என் தேவன் உருவாக்க முடியும் என்றார். உருவாக்க முடியுங்க. ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, கைவிடப்பட்டது,
இப்படிலாம் சிலர் தள்ளி விடுவாங்க. அது நல்லது, அல்லேலூயா. ஆனால் என் தேவன் என்ன பார்க்கிறார்னா, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். மோசேயுடைய இருதயம் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று. ஆனால் மறுபடியும் அதே ஜனங்களை சந்திக்க 40 வருஷம். பிரச்சனை யாருக்கு? அன்னைக்கே மோசையோட சொல்ல கேட்டிருந்தா ஜனங்களுக்கு ஒரு சின்ன அனுகூலம் உண்டாயிருக்கும், வாசல்கள் திறந்திருக்கும், சில வாசல்கள், சில காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் 40 வருஷம் பின்தங்கி போனது விடுதலை. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா சொல்லப்பட்டுள்ளது மோசேயை குறித்து. அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்களிலும் வல்லவனானான். அல்லேலூயா. அவன் எல்லாவற்றிலும் ஒரு வல்லவனாகத்தான் அந்த நேரத்தில் காணப்பட்டான், எல்லாவற்றிலும். ஆனால் ஆண்டவர் அழைத்த போது, நான் திக்குவாயன் ஆண்டவர், எனக்கு பேச தெரியாது எல்லாம் சொன்னான். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அல்லேலூயா. மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினது யார்? யாரும் அற்பமானவர்கள் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க, ஒரு பிரதர் பேச தெரியாது நீ, அவங்க பாடினா மட்டும் அழகா பாடுறாங்க நீ. பார்த்தீங்களா? சாத்தியம் இல்லாதவைகளும் சாத்தியமாகும், சாத்தியம் இல்லாதவைகளும் சாத்தியமாகுங்க, நிச்சயமாய் சாத்தியமாகும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு பிரியமாகும் என்றால் சாத்தியம் இல்லாதவைகளையும் என் கர்த்தர் சாத்தியமாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. எந்த ஜனங்கள் மோசையை தள்ளிவிட்டார்களோ அதே ஜனங்களுக்காக மறுபடியும் எங்க கொண்டு போறார்னா, பார்வோனின் அரண்மனைக்குள் ஒரு அதிகாரத்தோடு நிற்கிறார். ஒரு அதிகாரத்தோடு எதுவுமே பேச முடியாது, மோசைக்கு எதிராக எதுவும் பேச முடியாது. ஒரு நாள் துரத்தப்பட்டவன், ஒரு நாள் ஓடி ஒளித்தவன். முச்செடி நெருப்பு எப்பொழுது மோசையை சந்தித்ததோ, சிலருடைய வாழ்க்கையில சில சந்திப்புகள் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய சந்திப்பு உங்க வாழ்க்கையில உண்டாகிற்றும் என்றால் உங்கள் வாழ்க்கை முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலை அதிகாரம் உள்ளதாய் மாறிவிடும். ஆண்டவருடைய சந்திப்பு நடந்த பிற்பாடு மோசேயுடைய அந்த சூழ்நிலை, அந்த இதெல்லாம் அப்படியே மாறுது. நான் எப்படி ஆண்டவரை, நான் எப்படி விடுதலை ஆக்க முடியும் அப்படிலாம் சொல்றாரு. நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். 30 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு பாருங்க, மறுபடியும் அங்க கொண்டு போறார். அப்போஸ்தலர் 7:35 வாஸ்தீங்கள் என்ன உங்களுக்கு அந்த சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. இந்த மோசேதானே தேவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டு அதை நிச்சயமாய் சாத்தியமாகிற்று. ஒருவர் எந்த காரியத்தில் அதிகமாக கல் எறியப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் தான் நீங்கள் உருவாக்கப்படுகிறீங்க. சில காரியங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னத்தை பாடுற, என்னத்தை நீ பேசுற, அல்லேலூயா, இப்படிலாம் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீ யாரு அப்படின்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கல் எறியப்பட தான் அது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பிரச்சனைகள் அப்போ நம்ம மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா ஒன்றுமே அனுபவமே இல்லைன்னா இப்படி சில பாடுகள், சில நிந்தைகள் வருவது நல்லது. அது உங்களை உருவாக்குவதற்காக. அப்போ தான் அடுத்த ஸ்டேஜ் சில பிரச்சனைகள் வரும்போது ஃபேஸ் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபேஸ் பண்ணவே தெரியலைன்னா சிலர் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க, உடனே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. மனுஷனுக்கு முன்னாடி அழாதுங்க. மனுஷனுக்கு முன்பாக அழுது உங்கள் கண்ணீரை மண்ணோடு மண்ணாட்டு நாசப்படுத்தாதுங்க. அது வீண், அது வேஸ்ட்டாக போயிடும். அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது பேசிட்டா உடனே போய் மனுஷனுக்கு முன்பாக இப்படிலாம் பேசிட்டான்னு சொல்லி அழுவாங்க. அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணுவாங்க. அது வேஸ்ட். ஆனால் தேவ சமூகத்தில் அழுதிங்கன்னா அந்த கண்ணீரெல்லாம் பாதுகாக்கப்படும், துரித்தில் வைக்கப்படும். அல்லேலூயா. அதை யாரும் என்னை புரிந்து கொள்வது கிடையாது. நீங்கள் எந்த பிரச்சனைக்காக உங்களை யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மனுஷன்ட போய் அழக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, எப்படிலாம் பேச நோ, அது வேஸ்ட்டு. உங்களுடைய பிரயாசம் தான் வீணாக போகும். ஆனால் அந்த காயத்தோடு நீங்கள் எங்கே போகணும்னா தேவ சமூகத்தில் போகணும். அந்த காயத்தோடு தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து உங்கள் கண்ணீரை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் செலுத்தணும்.
அதனுடைய வீரியம், அதனுடைய வீரியம் பெருசு. ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார். என் சமூகத்தில் என் பிள்ளை விட்ட கண்ணீர் நினைத்திருந்தா எதிர்த்து பேசியிருக்க முடியும். யாரெல்லாம் பேசுவாங்க? தாவீதை யார் பேசினார்? சீமே என்கிற ஒரு மனிதன் மண்ணை வாரி போட்டு அப்படி ஏறினான். இரத்த பிரியனே ஒளிந்து போ. தாவீது நினைச்சிருந்தா, தாவீது ஒரு வார்த்தை அப்படி கண்ணை அப்படி காட்டியிருந்தா அந்த ஸ்பாட்ல அவுட்டு. ஆனா தாவீது கடவுள் அனுமதித்திருக்கிறார் பேசிட்டு போட்டு. இந்த நிந்தையை பார்த்தாவது, இந்த நிந்தை என் மேல வருகிறதை பார்த்தாவது கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அந்த எண்ணம். சில நிந்தைகள் வருவது நல்லது. கர்த்தர் அந்த நிந்தையில நீங்க கர்த்தர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை பார்த்து உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அது நீங்க மறந்து போக கூடாது. அதனால சில நிந்தைகள் வருவது நல்லது, சில அவமானங்கள் வருவது நல்லது, சிலர் கேவலப்படுத்துவது நல்லது. ஒரு டைம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது சிலர் எல்லாரும் கை கொடுத்தாங்க. ஆனால் ஒருவர் வந்து, அது நீங்கள் யோசேப்பை ரொம்ப உயர்த்தி பேசிட்டீங்க. நான் எந்த இடத்துல போனாலும் மனுஷனே அல்ல கர்த்தரை தான் அதிகமாக உயர்த்துவேன். அல்லேலூயா. எனக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லி யோசேப்பை ரொம்ப உயர்த்திட்டீங்கன்னா, சில அந்த சம்பவங்கள் வரும்போது ஏதாவது ஒருவேளை யோசேப்பு அதுலேருந்து கொஞ்சம் விலகி ஓடினார், ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொன்னார். எனக்கு அது பெருசாக தெரியலை. அது அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணி அதையே ரொம்ப பெருசுபடுத்தி எனக்கு ரொம்ப நேரம் உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனாலும் ஒருவேளை ஆண்டவரே நான் அதில் தவறு செய்திருந்தா மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன்? மன்னிப்பு கேட்டுட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் தான் பெரியவர் என்று நான் எங்கு போனாலும் உயர்த்தாமல் இருந்ததே கிடையாது. அல்லேலூயா. செத்து போகிறவர்களும் மரித்து இப்போ எவ்வளோ பெரியவர்களாம் இருந்தாங்க. அவங்க கல்லறையெல்லாம் இன்னைக்கு பாருங்க, இல்லை, அட்ரஸ் இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படிலாம் சொன்னவங்க உண்டு. அல்லேலூயா. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில இடங்களில் நம்ம அவமானப்படுத்தப்படுவது எதற்காக என்றால் ஒரு அனுமதி, ஒரு நல்லது. நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அப்போ தான் சில இடங்களுக்கு போனாலும் சில பிரச்சனைகள் வரும்போது, சில போராட்டங்கள் வரும்போது எளிதாக பேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. அதனால் சில காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பேசினா கண்டுகொள்ளாதுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு எதிர்த்து பேசாதுங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிற்காதுங்க, அவங்களோடு வாக்குவாதம் பண்ணாதீர்கள், அவர்களோடு யுத்தம் பண்ணாதீர்கள். சில வைராக்கியங்கள் உங்கள் இருதயத்தில் வைக்காதிருங்கள். யாருக்கு மேலாவது உங்களுக்கு இன்னைக்கு வைராக்கியம் இருந்தால் அந்த வைராக்கியத்தை எடுத்து அப்புறப்படுத்தி போடுங்கள். அந்த வைராக்கியம் எனக்கு முன்னாடி இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சில பாடங்கள் வழியாக தான் எனக்கு கற்று தந்தார். சில பாடங்கள் வழியாய் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக அவங்க திட்டமிட்டு பேசினா ஒரு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அடுத்த நாள் உனக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. வைராக்கியம் என்ன பண்ணக்கூடாது? அவங்க மேலே ஒரு கசப்போ ஒரு கோபமோ இருக்கக்கூடாது என்று எனக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தின் வழியாய் கற்றுத்தந்தார். சில பாடங்கள், சில படிப்பினைகள் வருவது நல்லது. அல்லேலூயா. அந்த வழியாக தான் நம்ம கடந்து போக முடியும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் அனுமதித்தார் என்றால் அது நன்மைக்கு. யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனை அதிகமாய் நேசிப்பவர்களுக்கு. எல்லாம் என்னது? எப்படி நடக்கும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் என்னால் இதில் இந்த வென்று வர முடியவில்லை? ஏன் என்னால் இதில் இருந்த பிரச்சனைகளே மாட்டி இருக்கிறேன்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் கடைசியில் போராடி 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 பார்ப்பாங்க, ஜெபித்து பார்ப்பாங்க, நடக்காது. அடுத்தது புலம்பல் வளர்ந்து விடும். புலம்பல் வளர்ந்து விடும். கர்த்தர் ஒரு திட்டத்தையும் ஒரு நேரத்தையும் வைத்திருப்பார். அதுக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு காலம் உண்டு. அந்த அற்புதம் நடப்பது நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், ஒரு செகண்ட்ல நடந்தது மாதிரி இருக்கும். அதான் காடோட மிராக்கிள். அவர் செய்கிறது அப்படி இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பினோம் என்பதை நீங்கள் கற்பனையிலும் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். யாருக்கு நடக்கணும்னா, நீங்க தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி வருந்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நீங்க அற்புதம் செய்வீங்க, நான் உங்களை நம்புகிறேன் எண்ணி அவரையே நம்பி அவருக்கு நேராக காத்திருவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அநேகர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக மாறும்போது அப்படியே பிரஷர், பயம் கொடுத்துரும்.
பிசாசுடைய வேலை தான், பயத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான். மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளும் உண்டு, பிசாசினால் வருகிற பிரச்சனைகளும் உண்டு. பிசாசு என்ன பண்ணுவான்னா பயத்தை கொண்டு வந்துடுவான். அவன் பயப்படுத்துகிறவன். பயத்தை கொண்டு வந்து ஒரு பயத்தை உள்ளுக்குள்ள, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி நடந்துருமா. அந்த பயம் உள்ள வந்துட்டுனாலே சிக்கல். சிலரை பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு நைட்டு கூட போக மாட்டாங்களாம். சில இடங்களுக்கு நைட்டுனாலே வெளியே போக மாட்டாங்களாம். விசுவாசிகளாக இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன பயங்க? என்ன பயம்? உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நான் சில இடங்கள்லாம் போயிருக்கேன், கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார். நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி. ஏன்னா நான் நடந்து வந்த பாதை அந்த பாதை. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தது அந்த பாதை. நீ மந்திரவாதம் செய்தா யாருக்கு பிரச்சனை? நான் அந்த மந்திரவாதம் பண்ணவங்களுக்காண்டி தான் ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே அவன் பாவம், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ மந்திரவாதம் செய்தா யாருக்கு பிரச்சனை? மந்திரவாதம் செய்கிறவனுக்கு தான் போராட்டம். நீ மந்திரவாதம் செய்தா என்ன, பில்லி சூனியம் பண்ணா என்ன, நீ என்னவும் பண்ணிக்க. ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் அசாத்தியமானவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. நுகங்களை உடைத்து எரிகிறவர், இருப்பு தாழ்பாளை முறித்து எரிகிறவர். சில மந்திரவாத கட்டுகள் உடைத்து எரியப்பட வேண்டும். அதை நீங்க விசுவாசிக்கணும். இவன் பண்ணுகிற மந்திரவாதம் எனக்கு பலிக்காது, இவன் பண்ணுகிற பில்லு சூனியம் என்ன என் நிழல கூட தொடாதுன்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கணும். இன்னைக்கு விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா, ஐயோ பிரச்சனை வந்துடும். இந்த பாஸ்டர் சொன்னாங்களே, அவங்க அவருக்காண்டி ஜெபம் பண்ணாதுங்க, அந்த காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணாதுங்க. சில இப்படி நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. கோபமா வரும். அந்த ஆவி தாக்கிறோம், இந்த ஆவி தாக்கிறோம். என்னையா பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு அழைக்கப்பட்ட? பிசாசுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டியா? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டியா? அது தாக்கிறோம், இது தாக்கிறோம். அங்க ஜெபம் பண்ணாத, இங்க ஜெபம் பண்ணாத, அந்த ஆவி விடாது, அது பொல்லாத ஆவி, நீதான் மோசமான ஆவி. இல்ல, இப்படி இன்னைக்கு நடக்குது. கேவலமான காரியம், ஆண்டவரை அவமானப்படுத்துவது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. பயமுள்ள ஆவி அல்ல, அந்த பிரசனம் வேற, அது தனி. உலகத்தில் கிடைக்கிற மகிமையை காட்டிலும் ஆவியானவருக்குள் நிரம்பி நின்று நீங்க ஜெயிக்கிற அந்த ஜெபிக்கிற அந்த அத்தாரிட்டி, அது மகிமையே தனி, அது வேற. அல்லேலூயா. அதை புரிந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அதை புரிந்தவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உலகத்தில் எதுவா நடக்கலாம், என்னது நடக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் என்றால் அதனுடைய மகிமை தனி, அதனுடைய பிரசனம் தனி. அதை மற்ற இதோடு கம்பேர் பண்ண முடியாது. அதை வேற எதோடும் கம்பேர் பண்ணி காட்ட முடியாது. அதனுடைய சூழ்நிலை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சூழ்நிலை வேற. அது கடவுளுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு. அது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது. அது தேவனோடு நம்மை இணைக்கக்கூடியது. அது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போகக்கூடியது. அல்லேலூயா. அந்த பிரசனத்தில் நீங்க நிரம்பி நிற்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, மனிதனால் வரும் பிரச்சனைகள், மனிதனாலும் பிரச்சனைகள் வரும், பிசாசினாலும் பிரச்சனைகள் வரும். பிசாசு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய நோக்கம் அதுதான், திருடனும் கொல்லணும் அழிக்கணும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய்யன். அவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மை கிடையாது. கழிஞ்ச வாரத்தில் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறார். பிசாசு இப்படி சொன்னான் பார்த்துருங்க, நாங்கள் ஜெபிச்ச உடனே பிசாசு என்கிட்ட இப்படி சொன்னோம், அந்த சகோதரியை குறித்து இப்படி சொன்னான், அந்த சகோதரியை இப்படி கொடுத்து சொன்னான். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டாலே பிடிக்காது. அல்லேலூயா. பிசாசு பேசும், ஆனால் அதை ரொம்ப நேரம் பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. அதை உடனே இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணணும்? அப்புறப்படுத்தணும். அவங்ககிட்ட இருந்து வருகிறது என்னது? பொய் தான். பொய்யன், பொய்க்கு பிதா. சாத்தானினாலும் மனிதர்களுக்கு பிரச்சனை, பிசாசும் பிரச்சனை. அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. சில மனிதர்கள் மூலமாய் வருவான். ஒளி தூதனுடைய வேஷம்.
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், நானும் கிறிஸ்தவன் தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எங்கேயாவது தொளிச்சு விட்டுருப்பாங்க எப்படியும் போனி. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், வசனத்திற்கு ஒப்பு கொடுக்காமல், ஆண்டவருடைய நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் கர்த்தர் சொன்னதை தானும் செய்வான். ஆமேன்னு காணவே இல்லை. அல்லேலூயா. நான் ஒருவேளைங்க எல்லாரும் வேற அப்படின்னு நினைச்சிட்டேன், பயந்துட்டேன். அல்லேலூயா. ஞானஸ்தானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், தெளிப்பு ஞானஸ்தானம் இதை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அதுக்கு வாக்குவாதம் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் பிசாசின் வேஷம், ஒளிந்தூதனுடைய வேஷம். அல்லேலூயா. அதனால எந்த இதை நீங்க இது பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. கடவுள் கொடுத்த சபையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவ பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தை எப்பவுமே வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டுறாதுங்க. ஆண்டவரோட ஐக்கியம் வைக்காம நீங்கள் எங்கே ஐக்கியம் வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் ஆண்டவரோட ஐக்கியம் பண்ண மாட்டாங்க, ஆனால் மற்ற எல்லாரோட ரொம்ப ஃபெல்லோஷிப்பாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான். ஆண்டவரோட எந்த ஐக்கியமே இருக்காது. ஆண்டவரோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஐக்கியமும் எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம். இதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும். சும்மா அரை மணிக்கு 10 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவனோட ஐக்கியம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது. அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ சபையோடு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாகி பாருங்க, ஊழியத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகும், நிறைய சேஞ்ச் உண்டாகும். நம்மால யாருக்கும் பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. நம்மால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பிரச்சனை எப்படி வருகிறதுனா, தேவனோடு எந்த ஐக்கியமே இருக்காது, எந்த ஃபெலோஷிப்பும் இருக்காது. ஆண்டவர் இவங்களுக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் இவங்களை மறந்து ரொம்ப நாளா இருக்கும். ஆனால் அவங்க நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை செய்திருவேன், இதை செய்திருவேன் நிற்பாங்க. அதில் எல்லாம் ரொம்ப தீவிரமாக நிற்பாங்க. நாகமான பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்குறது தான் அவனுக்கு பிரச்சனை. தண்ணிக்குள்ளே இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு போன்னு தான் சொன்னார், அதை செய்யறதுக்கு பிரச்சனை. ஆனால் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுங்க நாகமாண்ட சொன்ன என்ன செய்வார்? கட்டி கொடுத்துருவாரு, செல்வாக்கு எதனாலும் செய்திருவாரு. பெரிய காரியத்தை தான் சொல்றான், பெரிய காரியத்தை சொன்னா நீர் செய்திருவீர். இது சின்ன காரியம், முழங்கால் போடு ஜெபம் பண்ணு, ஆனா இதை செய்ய மாட்டாங்க. பெரிய காரியத்தை செய்ய நிற்பாங்க. அடிப்படை இல்லாமல் நிற்க முடியாது. அநேகர் கவிழ்க்கப்படுவதற்கு காரணம் அடிப்படை அஸ்திபாரம் இல்லை. அநேகர் இன்றைக்கு சத்துருவினால் பிடிக்கப்பட்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மோதி அடிக்கப்படுவதற்கு காரணம் அடிப்படை அஸ்திபாரம் இல்லாதபடியினால் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிங்க சத்துரு வஞ்சிக்க முடியும்? தேவனோடு ஐக்கியப்பட்டவனை எப்படி சத்துரு ஒரு உலக காரியங்களை காட்டி பண ஆசையை காட்டி எப்படி அவனை வஞ்சிக்க முடியும்? அடிப்படை அஸ்திபாரம் இல்லை. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, சிறு காற்று வந்தாலும், காற்று வந்தா கூட போதுங்க, சிலரை காணவே முடியாது, சபை பக்கமே காண முடியாது. சின்ன தலைவலி வந்தா போதும், சின்ன காய்ச்சல் வந்தா போதும், அட்ரஸ் இருக்காது கொஞ்ச நாள். ஏன்? அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுதா? அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆழ்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதாங்க உண்மை. அடிப்படை கட்டமைப்புகள் தேவை. தேவனோடு இணைக்கப்படுகிற அந்த கட்டமைப்பு இல்லைன்னா சரிந்து விழுந்துரும். நம்ம எவ்வளவு பெரிய ராகமா பாடினாலும் சரி, என்ன வேணாலும் செய்யலாம், சத்ரு எளிதில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனோடு போராடணும்னா
நீ அந்த அளவுக்கு நீ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கணும். சில அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும் என்றால் நீயும் மாறணும். சும்மா ஒரு சாதாரண ஜெபத்தை ஜெபிச்சுட்டு சத்ருவை போட எப்படி? அவன் இன்னைக்கு சிலர் அந்தகார சங்கிலிகளால் கட்டி வச்சிருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் வான்ட்ட இருந்து வெளிப்பட்டுனா அந்த அந்தகார சங்கிலிகள் நொறுங்கி விழும். சும்மா போய் ஒரு கான்கிரீட் பில்டிங்கை இடிக்கணும் சும்மா கை வச்சு குத்தி இடிச்ச முடியுமா? முடியாது. அதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை கர்த்தர் தருகிறார். சில காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை ஆவியானவர் சபைக்கு தருகிறார். தேவ பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை தருகிறார். தேவ பிள்ளைகளுக்கு அந்த அத்தாரிட்டியை தருகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சர்வாயுத மார்க்க வசங்களை தரித்துக் கொள்ளப்பட்ட ஒரு யுத்த வீரர்கள். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவன் ஜெபிச்சுக்கிட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் மாற்ற மாட்டார். நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபித்து பாருங்க. இந்த பகுதிகளில் சில அந்தகார சக்திகள், சில அந்தகார வல்லமைகள் நொறுங்கி விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கண்கள் காணாதை செய்வார் என் கர்த்தர். அந்தகார வல்லமைகள் நொறுங்கி விழ வேண்டும் என்றால் அடிப்படை அஸ்திபாரத்தோடு நின்று ஜெபிக்க வேணும். ஆவில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷைகளை சொல்லி ஜெபிக்கணும். நிறைய அந்நிய பாஷை பேசுறதே கிடையாது. அந்நிய பாஷைனா என்னன்னே தெரியாது. உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு பாஷை, அதை விட்டு கொடுக்க கூடாது. அதை சொல்லி அதிக நேரம் ஜெபிக்கணும். அதில் உள்ள பவர் தனி. அது உங்களை மாற்றும், உங்களை பக்திக்குரியவனாய் மாற்றும், உங்களை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாய் மாற்றும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிறைவில் நீங்க கடந்து வரணும். சும்மா ஒரு காரியத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அப்படியெல்லாம் போகாதீங்க. நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பாருங்கள். தேவனோடு ஒரு அடிப்படை அஸ்திவாரத்தை கட்டமைங்கள். பிசாசு என்ன தந்திரங்களையும் என்ன திட்டங்களையும் அவன் போடலாம். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் சபைக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எப்படிப்பட்ட திட்டத்தை போட்டாலும் நிக்காது. காடோடைய வல்லமை சாதாரணமானது அல்ல. அவருடைய பிரசனம் சாதாரணமானது அல்ல. அது அளவிட முடியாதது, கற்பனைக்கு எட்ட முடியாது. தன்னுடைய ஜனங்களுக்காய் கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவார் என்பதை மறக்க கூடாது. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவார். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் எப்படியும் செய்வாருங்க. கர்த்தர் எந்த எல்லை வரைக்கும் வந்து காப்பார். அல்லேலூயா. அதனால பிசாசுகளும் போராட வாய்ப்பு உண்டு. பிசாசுகளும் மனிதரோடு நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும். மனிதனாலும் பிரச்சனை உண்டு, பிசாசினாலும் பிரச்சனைகள் உண்டு. இதுக்காண்டி என்ன பண்ணணும்? அதிகமாக என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்திலும் டைம் ஆயிடுச்சா? 12 மணி வரல. தாவீதுடைய இருதயத்திலும் அந்த இருதயத்தை சாத்தான் ஏவி விட்டான். ஜனங்களை தொகையிடுவதற்கு சாத்தான் ஏவுகிறான் இருதயத்தை. பாருங்க, தேவனுடைய மனுஷன் தான் தாவீது. கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறுகிறவன், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை மதிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். அவனுடைய இருதயம் ஒரு நேரம் வந்தது, அவன் யோசிக்கிறான், நம்மள்ட்ட எவ்வளவு படைபலம் இருக்கு, எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் எண்ணுவதற்கு அவன் என்ன பண்றான்? தொகையிடுவதற்கு அவன் வந்து ராணுவ தளபதிட்ட சொல்றான். அவர் கொஞ்சம் சொல்லி பார்க்கிறாரு. தாவீது என்ன பண்ணல? அப்செட் பண்ணல. என்னன்னு இவ்வளவு லட்சம் வீரர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க, இவ்வளவு கேடகம் இருக்கு, இவ்வளவு நாள் நீங்க கேடகத்தியா ஜெயித்த? கர்த்தரை நம்பி ஜெயித்தவன் தான் தாவீது. யுத்தத்திற்கு வரவழைக்கப்படாமல் அந்த இடத்துல கர்த்தரை இழுத்து கொண்டு வந்தார் தான் சொல்லுவேன், கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. சின்ன பையனை கொண்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம கர்த்தர் அவனை எங்கேயோ இருந்து இழுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. எல்லாம் தாவீதுக்கு தெரியும். இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு என் படை காரணம் அல்ல, என்னுடைய ஆட்களுடைய எண்ணிக்கை காரணம் அல்ல, கர்த்தர் தான் காரணம். தாவீதுக்கு தெரியும். ஏதோ ஒரு சூழ்நிலையில சத்துரு நைஸா ஒரு விதைய போடுறான். கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் முன்னேற்றம், கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே கொஞ்சம் அப்படி எண்ணி பார்க்கறது, எத்தனை ஏக்கர் இருக்கு, எவ்வளோ இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கற்பனைகள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதையே கொஞ்சம் பேர் சார்ந்து அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? பேக் அடிச்சிருவாங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே வந்துடுவாங்க. ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் குறைஞ்சிரும், ஜெபம் குறைஞ்சிரும்,
சிலர் இப்படி தான் வேலை, சில உயர்ந்த வேலை கிடச்சிட்டா போதும், அது வரவே முடியாது, ஞாயிற்றுக்கிழமையில வரவே முடியாது, பிஸின்னு அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகும். நிறைய பேரை பார்த்துருங்க இந்த மாதிரி. அப்போ ஒரு அந்த சாத்தான் விதைக்கிற ஒன்று பெருமை. கொஞ்சம் உயர்வுகள் வந்தோன்னே அப்படியே கொஞ்சம் அப்படி நினைச்சாரு. தேவனுக்கு அது விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. என்னை நம்பினவன் அல்லவா தாவீது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எரேமியா 10வது அதிகாரம் 24வது வசனத்தில், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இதை யாரெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் இடமா வைக்கிறீங்களோ நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்று இருந்து என்றால் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறதை குறித்த மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக உள்ள காரியத்திற்கு போயிடலாம். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சகலமும். அல்லேலூயா. சகலமும் தேவ ஜனங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யோசேப்பை அந்த இடத்துல தன்னுடைய சகோதரர்கள் அந்த மீதியானவர்களுக்கு விற்று போட்டதும் நன்மைக்கே. அதை யோசேப்பே சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரனிடத்தில். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்பதை யோசேப்பு நன்கு அறிந்து கொண்டான். அவனை குழிக்குள் தூக்கி போட்டது நல்லது, அவனை சிறைச்சாலையில் அடைத்தது நல்லது. ஏனென்றால் அநேகரை காப்பாற்றும்படியாகத்தான் கர்த்தர் என்னை இந்த இடத்தில் இந்த பாதையில் நடத்தினார் என்று தன்னுடைய சகோதரர் மேல் அவர் எரிச்சல் ஆகவில்லை. அதை புரிந்து கொண்டான். சில ஒப்பு கொடுத்தல் நல்லது, சில சிறைச்சாலை அனுபவங்கள் நல்லது, தேவ பிள்ளைகளுக்கு அது நல்லது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள் ரோமர்கள் அடைத்தது நல்லது. அதனால் தான் ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டான். சத்துருவே, நீ எப்படித்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ திட்டங்களை போட்டு இவனை அடக்கி வைக்கலாம், இவனுடைய ஊழியத்தை தடுக்கலாம், இவனை கெடுக்கலாம் என்று நீ எப்படிதான் கட்டுகளை கட்டினாலும் என் தேவன் அதற்குள் ஒரு நன்மையை என் கர்த்தர் நிச்சயமாய் உறுதியாய் அவர் வைத்திருப்பார். சில காரியங்கள் நமக்கு எதிரடையாய் பேசுவது நல்லது, நல்லதுங்க. அதான் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சில காரியங்களை பிசாசானவன் சில மனிதர்களை கொண்டு சில மிரட்டல்களை விடுப்பான். நீ எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீ என்ன செய்துருவ, ஊழியத்தை எப்படி செய்யற பார்க்கலாம், இப்படி எல்லாம் மிரட்டுவான். நீ பிரேயர் எப்படி பண்ற பார்த்துக்கலாம், ஏய் நல்லது, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, அதுல ஒரு நன்மையை என் கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க ஆராய்ந்துட்டு நீங்க வைங்களா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவீங்க. அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அதுல ஒரு நன்மை மறைந்திருக்கிறது. தீமையிலும் ஒரு நன்மை மறைந்திருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு. தீமையிலும் ஒரு நன்மையை என் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அது வெளிப்படும். அது வெளிப்படுவது வரைக்கும் அமைதியா ப்ரே பண்ணிட்டு இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. இந்த 1 சாமுவேல், அன்னாளின் கற்பத்தை ஆண்டவர் அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது நல்லது. அல்லேலூயா. அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டது கூட நன்மைக்கு. ஏன்னா அன்னாள் ஒரு ஜெபம் பண்றா பாருங்க. இந்த ஜெபம் எப்படி வந்தது என்றால் கற்பத்தை அடைத்தபடியினால் வந்த ஜெபம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி வந்துட்டு பாத்தீங்களா வார்த்தை, நல்லது. கர்த்தர் கற்பத்தை அடைத்ததுனால தான் ஒரு ஜெபம் மாறுகிறது. நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே, உயிரை ஜீவனை தந்தா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். அதுக்கு முன்ன வரைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது வரைக்கும் அந்த இது வரைக்கும் ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேன். ஏன் இப்போ ஒப்பு கூட, உனக்கு அந்த எண்ணம் வந்துட்டுல. அப்படி சொன்னாலும் இன்னைக்கு எங்க இருக்காருன்னா
ஊழியத்திலாம் ஒன்றெல்லாம் ஒரு இடத்துல இருக்கார். பிள்ளையினால் கைவிடப்பட்டு, பெற்ற பிள்ளையினால் கைவிடப்பட்டு ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கார். அன்னைக்கு ஒப்பு கொடுத்துருப்பார்னா வேற விதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள், சில சூழ்நிலைகள் வருவது நல்லது, ஜெபத்தை மாற்றுகிறது. உங்களுடைய ஜெபம் வீரியம் உள்ளதாய் மாறுகிறது. என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்ப அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தது நன்மைக்கு. ஏனென்றால் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சகல இஸ்ரவேலும் அறியப்படத்தக்கதாய் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அந்த நாளில் எழுப்பியிருப்பார் என்றால், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தடைப்படுவது நல்லது. தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு சொல்றேன், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்ரு சில தடைகளை வைத்திருப்பான், நல்லதுன்னு நினைங்க. சில போராட்டங்களை கொண்டு வருவான், நல்லதுன்னு நினைங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை மாற்ற போகிறீர்கள். சில ஒப்பு கொடுத்தல்களை நீங்கள் பண்ணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்க. சில பிரச்சனை வரும்போது தான் சிலர் ஒப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அது நல்லது, எல்லாம் உயர்வுக்கே. அதனால் இந்த 3 காரியத்திலையும் நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த வசனத்தின் மூலமாய் அன்பு கூறுகிறவர்கள் சகல நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வசனத்தை நேசிப்போம், அவருடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுப்போம். நமக்குள்ள ஒரு வசன எழுப்புதல் உண்டாக வேண்டும் நம்ம குடும்பத்தில் இன்னையில இருந்து. அல்லேலூயா. இங்கே வசனம் வாசிக்கிறவங்க தான், ஆனால் இது போதாது. அதிகமாக அதை தியானிங்க, அதை வாசிங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எரேமியானா யார், எரேமியா குறித்த காரியங்களை விசாரிங்க. எசேக்கியல்னா யார், எசேக்கியலுடைய சரித்திரத்தை வாசிங்க. எல்லாமே நீங்கள் அந்த பைபிளோட அத்தனை கேரக்டரையும் வாசிங்க. வாசித்து அதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டம், அல்லேலூயா, மனிதனால் வருகிற போராட்டம், பிசாசினால் வருகிற போராட்டம், அல்லேலூயா, இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால என்ன பண்ணக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சகலத்தையும் என் கர்த்தர் நன்மையாகவே மாற பண்ணுவார். தேவ ஜனத்திற்கு எல்லாமே நன்மையாக என் கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆண்டவரே திட்டம் வெளிப்பட்டதற்காய் நன்றி. சகலத்தையும் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உம்மோடு நெருங்கணும், அதிகமாய் வேதத்தை வாசிக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் எங்களுக்குள் பற்றி பிடிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தினால் எங்களோடு ஆண்டவரை இன்னும் உறுதிப்படுத்துவீராக. வசனத்தின் ஆழங்களுக்குள் எங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு செல்வீராக. வசனத்தை அதிகமாய் பேசுகிற சபையாய் நாங்கள் மாறணும். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரை, சில மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் அவர்களை மன்னிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன். அதுவும் நன்மைக்கு ஆண்டவர், நன்மைக்கு தான் ஆண்டவர். நீர் தீமையாக என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. சில மனிதர்கள் எங்களை கேவலப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், அதெல்லாம் நல்லது. அவர்களை மன்னிக்கிறேன். அவர்களை குறித்துள்ள கசப்புகளை இந்த வேளையில ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி சிலர் தூக்கி போடுங்க, அதை தூக்கி போடுங்க, அதை தூக்கி போட்டுருங்க. அது தூக்கி போட்டால் தான் நன்மை வரும். அதை தூக்கி போட்டால் தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். யாரை குறித்தும் கசப்பு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைக்க கூடாது. அந்த வேர் இப்பொழுது எரிக்கப்படுவதும் இயேசுவின் நாமத்தில். அந்த கசப்பான வேர் இப்பொழுது சிலருக்குள் இருந்து பிடுங்கி எரியப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த கசப்பான வேர் முளைக்காதபடிக்கு பிடுங்கி எரியப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வது நன்மைக்கு எல்லாரையும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ என்று சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்களேன். அப்பா, நீர் பேசின வார்த்தைகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற ஆண்டவர். அவருடைய திட்டத்தில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். தகப்பனே, செய்து கொடுத்த மகனை எடுத்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைங்க. தொடர்ந்து அவங்க ஊழிய பாய்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வேலையின் காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுதர் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. ஏற்ற பிரயாண பாதுகாப்பு, சரீர பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுங்க. தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். கைது செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளட்டும். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.